கவுச்சு பெட் ஒர்க்கிங் டெஃபினட்டா அதுக்கு 0/5 தான். ஏன்னா நீங்க பெட்லயே படுத்து ஒர்க் பண்ணீங்கன்னா உங்க ஸ்பைனோட பேலன்ஸ் கம்ப்ளீட்டா மாறி இதனால உங்களுக்கு பேக் பெயின், நெக் பெயின், மசில் ஸ்டிஃப்னஸ், ஸோ ஸ்பைன்ல இருக்க எல்லா இஷ்யூஸ்மே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. லேப்டாப் ஆன் லோ டேபிள். ஸோ அதுவுமே 0/5 தான். யூஸ்வலா டேபிள்ல வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கும். ஸோ நம்ம நெக் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக் ஸ்டிஃப்னஸ், டிஸ்க் ப்ராப்ளம் இந்த மாதிரி வர சான்சஸ். மானிட்டர் ஐ லெவல். அதுக்கு 5/5 அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பொசிஷன். ஏன்னா மானிட்டர் ஐ லெவலில் வச்சு ஒர்க் பண்ணும்போது நமக்கு நெக் ஸ்ட்ரெயின் ஆகாது, பேக்கும் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ப்ளஸ் ஆர்ம் ரெஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஷோல்டர்ஸும் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். ஸ்டாண்டிங் டெஸ்க். ஸ்டாண்டிங் டெஸ்க்கு 4/5 அதுவும் இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணாமல் அப்பப்போ நின்றுட்டு ஒர்க் பண்ணலாம். பட் அதே இது லாங் டர்மாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கால் வலி வரதுக்கு சான்சஸ். டாக்டர் டைனிங் சேர். அதுக்கு 2/5 தான். யூஸ்வலாக டைனிங் சேரில் பேக் சப்போர்ட் இருக்காது. ஸோ அதிக நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பேக் பெயின் ப்ளஸ் நெக் ரிலேட்டட் இஷ்யூஸ் கூட வர சான்சஸ். ஸோ நீங்கள் ப்ராப்பராக எப்படி சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சேர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.